ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மகாநதியில் அப்கம்க்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். வெண்ணிலா வந்துட்டு விஜய் நான் வந்து கட்டியே தீருவேன், விஜய் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வெறி பிடிச்சி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. வெண்ணிலா வந்து விஜய் கூட சேருவாங்களா மாட்டாங்கிறத கமெண்ட்டு சொல்லிட்டு போயிருங்க. இல்லை காவேரி தான் விஜய்க்கு வந்து சூட்டான பேர்னா வந்து ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட்டு சொல்லிட்டு போயிருங்க. வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பசுபதிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. அவரும் வந்துட்டு தன்னால் முடிஞ்சதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ வந்து பேசுகிறது இதெல்லாம் இது பண்ணி பெருசாக இல்லை, நீ வந்து அழுகணும், ரொம்ப கண்ணீர் படித்து அழுகிறதுனால தான் நம்ம வந்து விஜய் வந்து அவன் மடியில் வந்து சாய்வான், அவன் மேலே வந்து வருவான். நீ இல்லைன்னா வச்சுக்க எதுவும் நடக்காது, நீ வந்து கண்ணீரை விட்டு அழுக தான் எல்லாம் சரியாகும். இப்போ அவன்கிட்ட போய் பேசு, கொஞ்சம் வந்து சென்டிமெண்ட்டாக பேசு, எல்லாம் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் கேட்டுட்டு வந்து சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அடுத்து நிவின்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் நின்று பேசிகிட்டு இருக்கப்போ ரெண்டு பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, காவேரி இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, அவன் என்ன அவள் வந்து பியூர் ஹார்ட்டடாக இருக்கா, இந்த லெவலுக்கு அவள் இவ்வளோ பண்ணியிருக்கா, அவள் ஃபஸ்ட்டு வெண்ணிலாவை கொண்டு வந்தது தான் வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரும் நிவினும் தன்னால் முடிஞ்சது காவேரி உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக விட்டுற மாட்டேன் பிரதர், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், காவேரி எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், அந்த வெண்ணிலா விஷயத்தை நான் எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணிக்குவேன், அதெல்லாம் பெருசாக இல்லை, அவள் தான் மீடியாவில் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காளே என்ன பிரதர், அதெல்லாம் சொன்னால் என்ன பிரதர், எனக்கு குழந்தை இருக்குது பிரதர், காவேரி எனக்கு முக்கியம், என் குழந்தைய நான் பார்த்துக்கணும், அவெல்லாம் ஒரு வந்து மேட்ரேயில் எனக்கு நல்லா தட்டி விட்டு போயிடுவேன், அதில் நாளைக்கு கல்யாணம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது பிரதர், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வீட்டில் போய் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னப்பா விஜய் அப்படின்னு சொல்லி வந்து தாத்தா பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயம் வந்து வெண்ணிலா வர்றாங்க வீட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியை காட்டுறாங்க. காவேரி அவங்க அம்மாவை உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க, மனசில் எல்லாம் இருக்குது, ஆனால் எல்லாம் காட்டிக்க கூடாதுன்னு அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏண்டி நீ உண்மையாலுமே இது மாதிரி நான் பயப்படாமல் இருக்கியா, இல்லை வந்து தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மாச்சு, எனக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்குமா, நம்ம எப்போதும் வழக்கமாக கொடுக்குற அப்பளை கட்டை விட இன்றைக்கி வந்து 4 மடங்கு கொடுக்கணும், எதாவது பண்ணணுமா, நம்ம மிஷின் போட்டு கொஞ்சம் பெரிய பிஸ்னஸாக பண்ணணுமா அதை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கிய, அந்த பொண்ணுங்களானா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காம்மா, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதம்மா, இல்லடி நீ வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் போட்டிருக்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் நான் எப்படி பேச முடியும், நீ இந்த மாதிரி போடாமல் இந்த கல்யாணம் பண்ணால் கூட அந்த பொண்ணை நான் எப்படி வேணால் பேசுவேன், இந்த ஒரு தாலி இருக்கனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த தாலியை கழட்டி சாமிகிட்ட போட்டுனா நீ கேட்க மாட்டேங்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் நான் பேச விட்டுருப்பேனா, அவள் என்ன மாதிரி ஆடிட்டு போயிருக்கா, நான்லாம் ஏதாவது பண்ணியிருப்பேன், நீ என்னடி நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அந்த தம்பி ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காதுமா, நீ பிஸ்னஸை பாரு, அதை எப்படி டெவலப் பண்ணலாங்கிறத பாரு, அந்த இதை கொஞ்சம் எப்படி கொண்டு போகலாங்கிறத கொஞ்சம் யோசிமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வெண்ணிலா வந்து வீட்டில் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. விஜய் வீட்டில் எதுக்கு நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. விஜய் நான் தான் ஒய்ஃப், நாளைக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணியே தருவேன், நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வெண்ணிலாவும் அப்படியே கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க. விஜய் டென்ஷன் ஆகிறாரு. காவேரி மட்டும்தாண்டி என் ஒய்ஃபு, அவள் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்காகலாம் நீங்கள் இருக்கீங்க, அவள் தான் போயிட்டால, அப்போயும் அவளே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் அவங்க கூட வாழணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன், நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி வந்து விஜய் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் என் கழுத்தில் தாலி கட்டுவீங்க, நாளைக்கு என் கல்யாணம் உங்கள் கூட தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெளிவாக வந்து அப்படியே வெறப்பாக சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜயும் வந்துட்டு அதான் முடிஞ்சால் பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லி வந்து போகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தாத்தாவும் பாட்டியும் முடிச்சுட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட முடிக்கிறாங்க. விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் நடக்குதா, இல்லை காவேரி விஜய் தான் சூப்பர் ஜோடி அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். விஜய் போகிறாரா என்னங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.